நான் ரமேஷ். இப்போ வந்து நம்ம வந்து டெக்ஸ்மோவில் வர டேரோ சம்மர்ஸில் வந்து நம்ம செட் பண்ண போகிறோங்க. அதாவது வந்து 120 அடி போர் போட்டிருந்தாங்க. இதுக்காக வந்து மோட்டர் என்னோட கேட்டிருந்தாங்க, என்ன மோட்டர் வாங்கலான்னு. நான் சஜஷன் பண்ணுற முதல் மோட்டர் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்மோ தாங்க சொல்லுவேன். ஏன்னா டெக்ஸ்மோ தான் வந்து இருக்குதுலே பழமையான கம்பெனி, ஃபஸ்ட்டு தரம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் இடங்க இது, அதுக்கு நான் கொடுப்பேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மோட்டரில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்மோ முதலிடம், ரெண்டாவது இடம் வந்து பார்த்திங்கன்னா சிஆர்ஐ நல்லாயிருக்கும், மூணாவது வந்து நம்ம வந்து கிர்லோஸ்கர் நல்லாயிருக்கும், அடுத்தது வந்து கிராம்ப்டன் நல்லாயிருக்கும், பெஸ்டன் இந்த பிள்ளையார் படம் போட்ட பெஸ்டன் அது நல்லாயிருக்குங்க. மோட்டர்லேயே வந்து இந்த மோட்டர்லாம் சூப்பரான மோட்ரு. அதுக்கு முன்னாடி வந்து பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா சுகுணா மோட்ரு வரும். இப்போது அதோட மேனுஃபேக்சர்லாம் அந்தளவுக்கு இல்லை. அதனால் இப்போ வந்து நிறைய பேருக்கு சுகுணா யாரும் வாங்குறது கிடையாதுங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி மோட்டர்லாம் வந்து இப்போ அதிகமாக ஓடுது இந்த மாதிரி கம்பெனி தாங்க. ஆனால் வந்து டெக்ஸ்மோ வந்து அப்போதுலேருந்து சூப்பராக நம்பர் ஒன்னாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா 120 அடி போர் போட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச்சு போருங்க. இப்போ இந்த 8 இன்ச்சு போர் வந்து பார்த்திங்கன்னா 120 அடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 அடி துறந்துட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதனால் இதில் வந்து மொத்தம் 95 அடி இறக்கலான்னு பிளான் போட்டுக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி ஓஸ் பாருங்கள், 100 அடி வாங்கியிருந்தாங்க. அதில் வந்து 95 அடி தான், 5 அடி கட் பண்ணி நான் போட்டேங்க. அதுக்கு கேபிள் 2.5 ஸ்கொயர் mm வந்து சம்மர்சில் கேபிள் வாங்கியிருந்தேன். கயிறு அதோடு பார்த்திங்கன்னா சம்மர்சில் டேப்பு, இதுதாங்க மெட்டீரியல். வந்து அவங்களே வந்து கம்பெனிக்காரங்களே சம்மர்சில் டேப்பு, இன்சுலேஷன் டேப்பு இதெல்லாம் வந்து கொடுத்துக்கிறாங்க. நம்ம வந்து கரெக்டாக அது மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து ஜாயிண்ட் வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும். ஏன்னா வந்து சம்மர்சில் இருக்குனாலே இந்த வாட்டர் ப்ரூஃப் டேப் போட்டு மெயினாக வந்து இறக்கணுங்க. இதில் வந்து நம்ம சரியாக போடலோம்னா அப்படி ஷார்ட் ஆகும், அப்புறம் வந்து தண்ணி எடுக்காதுங்க, காயில் பிரச்சனை ஆகிடும். அதனால் வந்து முதல்ல வந்து சம்மர்சில் இறக்கணும்னா மெயினாக வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து மெயினான ஒன்றுங்க. அது வந்து நம்ம கரெக்டாக வந்து ஜாயிண்ட் வந்து ஃப்ளெக்சிபிளாக கரெக்டாக அடிக்கணும். அந்த ஒர்க் தான் பண்ணுறாங்க. இது பண்ணிட்டாலே ஒர்க்கு வந்து முடிஞ்ச மாதிரி தான் 100%. இது மாதிரி நம்ம வந்து ஓசை வந்து மடக்கள் எல்லாமே நீட்டாக இது மாதிரி எடுத்துக்கணுங்க. அது கூடயே வந்து நம்ம வந்து ஒயரை வச்சு இது மாதிரி கேபிள் டை வச்சு வந்து ஒரு 6 அடிக்கு கேப் விட்டு நம்ம வந்து இந்த கேபிள் டை வந்து கட்டிடணும். கயிறு வந்து தனியாக வச்சுக்கணுங்க. ஏன்னா அது இறக்க சொல்ல தனியாக கயிறு வந்து தனியாக வச்சு இறக்கினே இருக்கணும். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கிறோம். பாருங்கள், இது வந்து 8 இன்ச்சு போரில் இறக்குறேன். இறக்க சொல்ல இது மாதிரி ஓசை வந்து ஸ்ட்ரைட்டாக ஹைட்டு தூக்கணும்னா அது கரெக்டாக ஸ்லாட்டர் பைப்பில் வந்து ஸ்ட்ரைட்டாக உள்ளே போகும். இல்லைன்னா ஸ்லாட்டர் பைப்பில் வந்து உள்ளே இருக்கிற ஸ்லாட்டர் பைப்பில் இடிக்கும். அதனால் வந்து ஓஸ் நல்லா ஹைட் தூக்குனிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாக போயிடுங்க. இதே தாங்க மெத்தட் ஜெட்டுக்கும் அதே மாதிரி தான். ஜெட்டு வந்து உள்ளே இறங்க சில பேர் அவசரப்படுவாங்க. நம்ம வந்து பைப்பு வந்து நீளமாக நீட்டோம்னா கரெக்டாக வந்து உள்ளே போயிடும். நம்ம வந்து அது கவலைப்பட தேவையில்லைங்க. இது மாதிரி நம்ம வந்து பக்காவாக கட்டிக்கணும். ஏன்னா வந்து அந்த முனையை வந்து நம்ம வந்து ஹெச்டிவி ஓஸ் நிப்பில் வந்து அதுக்கு வந்து ஓஸ் நிப்பில் ஏற்ற போகிறோம். ஃபைனலாக வந்து இந்த மாதிரி சால்ட்ரு பாக்ஸ் தருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க லோக்கல் சால்ட்ரு பாக்ஸ் வாங்கிட்டாங்க. அது செட் பண்ணி பார்த்தோம். பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா வந்தது. அப்படி இருந்தும் ஸ்லோவாகிடுச்சுங்க. என்னென்னு காரணம் பார்த்தா ஃபுல்லாக மண் அடைச்சிக்கிச்சு. திருப்பி நாங்கள் எடுத்து பார்த்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் போட்டோம். சூப்பராக தண்ணி வந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.